2 நாள் பயணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வந்தடைந்தார். டெல்லி விமான நிலையத்திற்கு நேரில் சென்று புட்டினை ஆற தழுவி வரவேற்றார் பிரதமர் மோடி. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு டெல்லி விமான நிலையத்தில் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லி விமான நிலையத்தில் இருந்து ஒரே காரில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் பயணித்தனர். டெல்லியில் பிரதமர் மோடியின் இல்லத்திற்கு சென்ற ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இல்லத்தை புட்டினுக்கு சுற்றி காண்பித்த பிரதமர் மோடி தேநீர் விருந்து அளித்தார். பாதுகாப்பு, எரிசக்தி, வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் மோடியுடன் புட்டின் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அதிநவீன X-500 ஏவுகணை அமைப்பை இந்தியாவுடன் இணைந்து தயாரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. பிரதமர் மோடி அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு அடிபணியக்கூடியவர் அல்ல என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டியளித்துள்ள அவர் 77 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிடம் பேசியது போல் இனி பேச முடியாது என்பதை உலகம் அறிந்திருக்க வேண்டும் என்று கூறினார். இந்தியா வந்துள்ள ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி பெலோசோவ் டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சருடனான தனது சந்திப்பின் போது சிறப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்கு தாம் முக்கியத்துவம் அளித்ததாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ட்வீட் செய்துள்ளார். மேலும் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் உள்நாட்டு பாதுகாப்பு துறையின் திறனை விரிவுபடுத்துவதிலும் இந்தியா உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை உட்பட வட மாவட்டங்களில் படிப்படியாக மழை விலகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்ட விவகாரம். உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்டதற்கு எதிராக கோயில் நிர்வாகம் மேல்முறையீடு. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு வெள்ளிக்கிழமை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாத கோயில் நிர்வாகம் மீது நடவடிக்கை கோரிய மனு. தீபம் ஏற்ற அனுமதி அளித்த உத்தரவால் தமிழக அரசு பாதிக்கப்படவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற சென்ற பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மற்றும் ராஜா உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். கைதானவர்களை அழைத்துச் சென்ற போது போலீஸ் வேனை முற்றுகையிட்டு பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை, நெல்லை, திருவாரூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டம் நடத்தினர். மதவாத சக்திகள் தமிழகத்தில் கால் ஊன்ற முயற்சிப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் 2014 தீர்ப்பின்படி தாங்கள் அணுகியதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்காக இதுவரை 99.71% கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 97.25% படிவங்கள் டிஜிட்டல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 77.52 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்கள் 25.72 லட்சம் பேர், தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் 8.95 லட்சம் பேர் நீக்கப்பட உள்ளனர். ஆபரண தங்க விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 96,160 ரூபாய்க்கும் 1 கிராம் 12,020 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கூடுதல் பயனாளிகளுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை வரும் 12ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதுவரை 1.14 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம், புதுக்கோட்டை, திருச்சியில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விலையில்லா வேட்டி நெய்வதற்கு தரமற்ற நூலை வழங்கியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து வேட்டிகளையும் மீண்டும் மறு தர பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய ஆவணங்களின்படி பாமகவின் தலைவர் அன்புமணிதான். இருப்பினும் சின்னம் யாருக்கும் ஒதுக்க முடியாது. ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தை அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆய்வு செய்தார். டிசம்பர் 9ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி தாவேகாவினர் மனு அளித்துள்ள நிலையில் மைதானத்தை அவர் பார்வையிட்டார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பிரேத பரிசோதனை செய்த அரசு மருத்துவர்களிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. பிரேத பரிசோதனைக்கு எடுத்துக்கொண்ட நேரம் உட்பட பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். ஏவிஎம் சரவணன் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின், வைகோ, ஜெயக்குமார், சீமான் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். நடிகர்கள் ரஜினிகாந்த், சிவக்குமார், சூர்யா, பார்த்திபன், விஷால் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் உடல் சென்னை வடபழனியில் உள்ள ஏவிஎம் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் நடிகர் சிவக்குமார், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பங்கேற்றனர். கார்த்தி நடிப்பில் வெளியாக உள்ள வா வாத்தியார் படத்திற்கு இடைக்கால தடை. தொழிலதிபரிடம் பெற்ற கடனை பட தயாரிப்பு நிறுவனம் திருப்பி வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக பாஜக எம்பி பிபி சௌத்ரி தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு ஆலோசனை. டெல்லியில் நடந்த ஆலோசனையில் காங்கிரஸ் எம்பிக்கள் பிரியங்கா காந்தி, மனிஷ் திவாரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரிஸ்பேன் காபா மைதானத்தில் நடைபெற்று வரும் ஆஷஸ் 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட முடிவில் இங்கிலாந்து அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 325 ரன்கள் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா தரப்பில் மிச்சல் ஸ்டார்க் 6 விக்கெட் வீழ்த்தினார். காபா மைதானத்தில் நடைபெற்று வரும் ஆஷஸ் 2வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் சதம் விளாசினார். ஆஷஸ் தொடரில் ரூட் சதம் அடிக்காவிட்டால் மெல்பர்ன் மைதானத்தில் நிர்வாணமாக ஓடுவேன் என ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் ஹைடன் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் மின்சார கார் தயாரிப்பு தொழிற்சாலை அமைந்துள்ள வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் மின்சார பேருந்து மற்றும் ஸ்கூட்டர் தயாரிக்க $500 மில்லியன் முதலீடு செய்துள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு அரசு இடையே கையெழுத்தான நிலையில் சுமார் 500 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. பூத் முகவர், எஸ்ஐஆர் உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களை குறித்து வார்டு, கிளை உள்ளிட்ட நிர்வாகிகளை நேரில் அழைத்து டிசம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதி மாவட்டம் தோறும் பயிற்சி பட்டறை நடத்த உள்ளதாக தாவேகா கட்சியினர் செய்தி அறிக்கை வெளியிட்டுள்ளனர்.
பூத் என்றால் என்ன, எஸ்ஐஆர் என்றால் என்ன, உறுப்பினர் சேர்க்கை முகாம் எப்படி நடத்துவது உள்ளிட்ட பயிற்சிகள் இதில் அடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு 1 ஹெக்டேருக்கு 35,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அதற்காக அரசை எதிர்த்து போராடவும் தயாராக உள்ளதாகவும் சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைந்துள்ள சிபிஐ அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், புதிய தொழிலாளர் சட்டத்தை எதிர்த்து டிசம்பர் 8ஆம் தேதி சென்னையில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும், கேரளத்தை போன்று தமிழகமும் அச்சட்டத்தை அமல்படுத்த முடியாது என அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். நாடு முழுவதும் இண்டிகோ விமானங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட நிலையில் போதுமான பணியாட்களை நியமிக்க வேண்டும் என்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. பணியாட்கள் நியமனம் குறித்து 15 நாட்களுக்கு ஒருமுறை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இண்டிகோ நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து புறப்படவிருந்த 26 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்களும் சென்னை விமான நிலையத்திற்கு வரவிருந்த 5 விமானங்களும் திடீரென ரத்து செய்யப்பட்டது. மேலும் 80க்கும் மேற்பட்ட விமானங்கள் 1 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் விமான நிலைய ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தங்கியிருந்த 18 வங்கதேசத்தினருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக குடியேறியதாக கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 11 வங்கதேசத்தினரையும் கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 7 வங்கதேசத்தினரையும் பெருந்துறை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்து வந்த ஈரோடு மாவட்ட முதன்மை நீதிமன்றம் 18 பேருக்கும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் டிட்வா புயலால் ஏற்பட்ட பலத்த காற்று மற்றும் கனமழையால் ஆயிரக்கணக்கான வாழைக்கன்றுகள் சேதமடைந்தது. பயிரிடப்பட்டு 1 மாதமே ஆன வாழைக்கன்றுகள் கனமழையால் முழுவதும் நீரில் மூழ்கியது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். மேலும் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கையும் வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயி ஒருவர் தலைகீழாக நின்று போராட்டம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை செயலி மூலம் கணக்கெடுக்க கூடாது எனவும், தண்ணீர் வடிந்த பிறகு கணக்கெடுக்கும் பணி நடத்த வேண்டும் என்று உத்தரவை ரத்து செய்து உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி ஆட்சியர் முன் அமர்ந்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சேரும் சகதியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் நாற்று நட்டு நூதன போராட்டம் நடத்தினர். இடையாத்தி ஊராட்சி பசுக்காரன் தெரு பகுதியில் சேரும் சகதியுமாக உள்ள சாலை குறித்து பல முறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளான நிலையில் இந்த நூதன போராட்டம் நடத்தப்பட்டது. கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஆங்காங்கே சிறிய அளவு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட புலியூர் சாலை மற்றும் கொடைக்கானல் அடுக்கம் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கியது. மேலும் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் மழைநீர் உள்வாங்க முடியாமல் சாலையில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதனால் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், குழந்தைகளை வைத்திருந்த பெண்கள் ஆகியோர் அவதியடைந்தனர். உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கோவை வெள்ளியங்கிரி மலை உச்சியில் கொப்பரை தீபம் ஏற்றி வழிபாடு நடைபெற்றது. தென் கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலையில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு சிறப்பு ஆராதனை நடத்தப்பட்டது. பின் கொப்பரை தீபத்தை ஏற்றி 7வது மலை உச்சிக்கு காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
மதுரை மாவட்டம் பாலமேட்டில் அடுத்த வருடம் ஜனவரி 2ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அழைப்பிதழ் வழங்கும் பணி தொடங்கியது. அழைப்பிதழை தயாரித்துள்ள மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி நிர்வாகிகள் முதலில் கோயிலில் அழைப்பிதழை வைத்து வழிபாடு செய்தனர். இதனையடுத்து அழைப்பிதழை அனைவருக்கும் வழங்கும் பணி தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்த கரடியால் தேயிலை தோட்ட பணியாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆவுக்கல் கிராமத்தில் உள்ள தேயிலை தோட்டத்திற்குள் உலா வந்த கரடி பொதுமக்கள் வாகனத்தை பார்த்ததும் ஆக்ரோஷமடைந்தது. பின்னர் திடீரென மரத்தின் மேல் ஏறியது. இந்த வீடியோ வெளியாகி தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குட்டிகளுடன் 35க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சாலையை கடந்து செல்வதைக் கண்டு மலை கிராம மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். உணவு தேடி கர்நாடக மாநில வனப்பகுதியிலிருந்து ஈரோடு மாவட்டம் தாளவாடிக்கு தொடர்ந்து கூட்டமாக இடம்பெயரும் காட்டு யானைகளால் அப்பகுதி மக்களிடையே பீதி நிலவி வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மலை ரயில் என்ஜினில் இருந்து வெளியேறிய நீராவியை புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு அழகிய மலை ரயில் இயக்கப்படுகிறது. இந்நிலையில் மலை ரயில் புறப்படுவதற்கு முன்னர் என்ஜினில் இருந்து வெண்புகையுடன் நீராவி வெளியேறியது. இதனை ரசித்தும் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். கேரளாவில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய காங்கிரஸ் எம்எல்ஏவை கட்சியிலிருந்து நீக்குவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் சன்னி ஜோசப் அறிவித்துள்ளார். பாலக்காடு தொகுதி எம்எல்ஏவான ராகுல் மாங்கூட்டத்தில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கட்டாய கருக்கலைப்பு செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவருடைய முன்ஜாமீன் மனுவை மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ள நிலையில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஆந்திராவிலிருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு கடத்தி வரப்பட்ட 1.3 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரங்களை கடத்திய கும்பலை போலீசார் கைது செய்தனர். ஹோலி மாவு மற்றும் ஆர்டி நகர் பகுதி ஆகிய 2 இடங்களிலும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் கார்களில் மறைத்து கொண்டுவரப்பட்ட மொத்தம் 1150 கிலோ எடையுள்ள 1.6 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரங்களை பறிமுதல் செய்து பட்டதாரிகளான ராஜசேகர், வரப்பிரசாத் ரெட்டி ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் செம்மரங்களை தமிழகத்தில் விற்க கடத்தி வந்ததாக தெரிய வந்துள்ளது. உலகிலேயே மிக நீளமான வான்வழி தடத்தில் இயக்கப்படும் முதல் ஒன்வே விமானத்தை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது. சீனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் MU-745 விமானம் சீனாவின் ஷாங்காய் முதல் அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸ் வரை இயக்கப்படுகிறது. MU-745 விமானம் தன் முதல் பயணத்தை ஷாங்காய் புடாங் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துவங்கியது. 2 நாடுகளுக்கும் இடையே 20,000 கிலோமீட்டர் தூரம் உள்ள நிலையில் இந்த புதிய விமான சேவையின் மூலம் சீனாவிலிருந்து அர்ஜென்டினாவிற்கான பயண நேரம் 4 மணி நேரத்திற்கும் அதிகமாக குறைக்கப்பட்டு 25 மணி நேரமாகியுள்ளது. வீட்டு உபயோகப் பொருட்கள், அலங்கார பொருட்கள் உள்ளிட்டவற்றை தயாரித்து விற்பனை செய்யும் ஸ்வீடனைச் சேர்ந்த ஐக்கியா நிறுவனத்தின் விற்பனையகம் ஒன்று நியூசிலாந்தில் திறக்கப்பட்டுள்ளது. ஆக்லண்ட் நகரில் ஐக்கியாவின் 505வது கடையை நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் திறந்து வைத்தார். 7500க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளுடன் கூடிய இந்த ஷோரூமில் மெட்பால்ஸ் மற்றும் பிரத்யேக உணவுகளை வழங்கும் ஸ்வீடிஷ் உணவகமும் இடம்பெற்றுள்ளது.
கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த இடது கை வேகப்பந்து வீச்சாளர் என்ற வாசிம் அக்ரமின் உலக சாதனையை ஸ்டார்க் முறியடித்துள்ளார். இதுவரை 102 போட்டிகளில் 415 விக்கெட்டுகளை ஸ்டார்க் எடுத்துள்ளார். நடிகர் நாக சைதன்யா மற்றும் சோபிதா தம்பதியர் தங்களுடைய முதல் திருமண நாளை கொண்டாடி உள்ளனர். இதுகுறித்து அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.